ஹே வாட்ஸ்அப் கைஸ், இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எக்கச்சக்கமான அஃபிஷியல் கான்ஸ்பிராட்டே லீக் ஆகிட்டு இருக்கு. இது யார் பண்ணாங்களோ நம்ம கெவின் ஃபெய்கி அவங்கள ஸ்னைப்பரில் வச்சு வந்துட்டு போட்டு தள்ளிப்ப நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே எக்கச்சக்கமான லீக் ஆயிருதுங்க. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும் போதே அப்படியே கையில் கூசு ஆகுது. நிச்சயமாக படமும் இந்த மாதிரி தான் ஆசமாக இருக்கும். லீக் ஆகி பார்த்துடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் ஆரம்பிச்சிடலாம். எக்கச்சக்கமான லீக்கு ஸ்டூசாமோட பவரை காமிச்சிருக்காங்க. அவங்க போகிறது ஒரு இன்வெஸ்ட் ஃபீல்டு காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த மூவியில் நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் நம்ம சூசாமோட பையன் வர்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த கான்செப்ட் ஆர்ட்லேயே காமிக்கப்பட்டிருக்கு. ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் படத்தில் இருக்க போகிறாரு. ஒரு மிகப்பெரிய கேரக்டர் ரோலை ப்ளே பண்ண போகிறாதான். இவர் தேர்ந்து நம்ம எலக்டர்ஸ் பூமிக்கு வரமே காமிக்க போதான். ஸோ அதுவுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் படத்தில் இருக்க போகிறாரு. அண்ட் நம்ம ஜூலியா கார்னாஸை சில்வர் சர்ஃபர். ஸோ மூவியில் ஏற்கனவே ஒரு ரூமை போயிருந்துச்சு, ஃபீமேல் சில்வர் சர்ஃபர் வரப்போகிறான்னு. அது அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த கான்செப்ட் ஆர்ட்டில். அது ஒரு ஃபீமேல் நம்ம சில்வர் சர்ஃபரை பார்க்க போகிறோம். அவங்க ப்ளே பண்ண போது நம்ம ஜூலியா கார்னர் அவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு. நிச்சயமாக இவங்களுமே படத்தில் இருக்க போகிறாங்க. இந்த மூவியுமே ஒரு மல்டிவர்ஸ் மூவிக்கு மிகப்பெரிய முக்கியமாக இருக்க போகுது. ஸோ அப்படி நம்ம போயிடலாமா டூம்ஸ்டே பக்கம்? டூம்ஸ்டேவோட ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிச்சாலும் ஃப்ரேமாக பாருங்க ஜி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம டாக்டர் டூம் வந்து அவரோட த்ரோனில் லெட்வேயில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலே ஆசமாக இருக்குது. நம்ம ஆர்டிஜே அசட் டாக்டர் டூம் அந்த ஆரா பாருங்களேன், அவரை சுற்றி ஓடுற ஆரா அந்த அளவுக்கு இருக்குது. இதில் பாதி நம்ம பார்த்துருந்தா கூட உண்மையில படம் வேற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய தோணில் நம்ம ஆர்டிஜே அசட் டாக்டர் டூம் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த லுக்கு எல்லாமே பர்சன்ட் கைஸ் உண்மையில வேற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஃபுல் பேட் வேர்டுமே காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபுல் இடமே ஒரு மெடிவல் இடம் காமிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்து 90s அந்த மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்துருப்பீங்க. நம்ம லெட்வேரியோட தோனில் நம்ம டாக்டர் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும், அண்ட் அவர் பக்கத்தில் நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச், இவர் இன்னொரு பேர் இருக்கு ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்சுன்னு அந்த பேர் காமிக்கப்பட்டிருக்கோம். அவர் அந்த பக்கம் நம்ம சோ ஸ்ட்ராங் இங்கிலீஷ் ஓவன், அவர் கீழே நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். அண்ட் வந்து நம்ம எலினா, இந்த கேரக்டர் எலினா, இவங்க யாரையும் வந்து சீனில் போட்டிருக்காங்கல்ல, இவர் வந்து ரீட் ரிச்சர்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே இந்த விழிப்புல காமிக்கப்பட்டிருக்கு. பட் நம்ம எல்லாம் எதுக்கு ரீட் ரிச்சர்ட்ஸாக பிடிச்சதா தெரில. அண்ட் ரீடோட ஃபேமிலி வந்து ரீடுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, டப்ளூ கூட இருக்காங்க பார்த்துருப்பீங்க. இது எக்ஸாக்டாக காமிக் அக்யூட்டான ஒரு விஷயம். காமிக்கில் நம்ம டப்ளூ வந்து காட் எம்பளோ மாதிரி இருப்பார். அவருக்கு நம்ம டாக்டர்ஸ்ன்னு இருந்திருப்பார். அதே மாதிரி எக்ஸாக்ட் அந்த படத்தில் காமிக்க நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே நம்ம டூம் பக்கம் தான் நிற்கிறாரு. ஸோ உண்மையில படம் அந்த காமிக் அக்யூட்டாக இருக்க போகுது. ஸோ நான் நினைக்கிறது ஃபுல்லாமே இது எல்லாமே அப்படி பேட்டில் வேர்ல்டு தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாசிபிளி அங்கே தான் நடக்கணும். அந்த இன்னொரு இது காமிக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம செபஸ்டியன் ஸ்டான் ஏகே நம்ம பக்கியை வந்து ஒரு சீனில் வந்து அவளை அடிச்சு போட்டிருக்காங்க. அவரை டார்ச்சர் பண்ணுறது காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம டாக்டர் தான் பண்ணா நினைக்கிறேன். நம்ம பக்கியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ தண்டர் போல்ட்ஸ் இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க இந்த மூவியுமே எக்கச்சக்கமான ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்க போது நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தண்டர் போல் காமிக்கிட்ட இல்லை கட்டர் காமிக்கப்பட்டிருக்கு, அண்ட் நம்ம பக்கி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி தண்டர் போல்ட்ஸ் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணலாம். அதை பார்த்துருப்பீங்க. இன்னொரு மிகப்பெரிய ரிவீல், நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்கையும் நம்ம ஷியல் அண்ட் அவரோட பையன் சக்கார் அவங்க எல்லாரும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ உண்மையாக ஏதோ ஒரு விழிச்சு போயிருக்கார், ஏதோ ஒரு கிராமர் காமிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ எல்லாருமே அப்படியே ஹல்கோட தோட்டலாம் இருக்காங்க. அவரே பச்சைட்டாவில் காமிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி காமிக்கில் பேட் வேர்டு பக்கத்தில் பைபிள் உள்ளேயே ஒரு கிரீன்லேண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே நம்ம ஹல்கில் வாழுவாங்க. ஹல்கோட எல்லா வெளியிலும் பக்கம் வாழுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த இடமா இருக்குன்னா பட் நம்ம ப்ரூஸ் பேனரை வேறு லுக்கில் பார்க்க போகிறோம். அண்ட் சக்காருமே லுக்கு லைட்டாக மாறி இருக்கு பார்த்துருப்பீங்க. ஷேல்பே மாறி இருக்காது. ஸோ பாசிபிளி வித்தியாசமாக இருக்கலாம். நம்ம ஹல்க்கு பாசிபிளி இதுக்கப்புறம் தான் வேர்ல்டு முழுக்க மாறுவாரோ அப்படி தெரில. பட் நீங்கள் அதையுமே நீங்கள் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம பிளாக் பேந்தர் கேரக்டருமே ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம யார் ப்ளே பண்ணாங்கன்னா நம்ம டேம்சன் இன்ட்ரி சம்பளம் போகிற ஒரு ஆக்டர் தான் ப்ளே பண்ணுறது காமிக்கப்பட்டிருக்கு. அக்கார்டிங் டு இந்த கான்செப்ட் ஆல்ரெடி அவர் தான் ப்ளே பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஒரு பழைய அந்த லுக்கில் டிச்சாக்க லுக்கில் வந்து அவர் நிற்கிறாரு. பார்த்துட்டு பின்னாடி பிளாக் பேந்தரோட சிம்பிள் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இன்னொரு பிளாக் பேந்தர் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்க நினைக்கிறேன். ஸோ பாசிபிள் இது டிச்சலாகவும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் வேரியண்ட் ஆஃப் டிச்சலாகவும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த லுக் எல்லாமே வேற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அதை ப்ளே பண்ண போது நம்ம டேம்சன் இன்ட்ரிஸாக. ஸோ பாசிட்டிவ் நம்ம புது பிளாக் பேந்தராக இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் யங் அவெஞ்சர்ஸ் வந்து ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி அவங்க கூட நம்ம ஸ்டார் லார்ட் அண்ட் வாங் காமிக்கப்பட்டிருக்கு பார்த்துருப்பீங்க. இது ப்ரொஃபைல் ஸ்பேஸ் தான்
பக்கத்தில் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான ஏரிஸ்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. இது ஸ்பேஸ் தான், பட் பாசிபிளி வாங்க கூட நினைக்கிறேன். இப்போ பார்த்து எக்கச்சக்கமான யங் அவர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் வர போகிறாங்கன்னா மிஸ் மார்வல் கன்ஃபார்ம், வீக்கெண்ட், ஸ்பீட், கேட் மிஷப் அண்ட் மேட் கேசில்லாம் எல்லாருமே இந்த லீக் படி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் எல்லாருமே அவெஞ்சர்ஸ் டூஸ்டேல வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு காசு நிச்சயமாக இதில் எல்லாமே கடைசியாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பாசிபிளி இதில் பாதி வரலாம், பட் முக்கால்வாசி நிச்சயமாக இது நடந்தே தீரும். அதிலே இங்கே இருக்க எல்லா இந்த யங் அவெஞ்சர்ஸ் கேட்டை நீங்கள் சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. எல்லாருமே ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஸ்டார் ஒயிட் விஷயம் இருக்கிறவங்க கம்பெனி போட்டுருக்கோம். ஸோ பாசிபிளி இது நியூயார்க்காக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார் ஒயிட் விஷயோட இது சாப்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி அப்படி அவங்க ஃபீமேல் அல்ட்ரானுமே காமிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு பக்கம் ஒயிட் ஷர்ட் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கம் ஃபீமேல் அல்ட்ரான். ஸோ என்ன நடக்க போதோ அப்படின்னு இருந்த பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபீமேல் அல்ட்ரான் காமிக்கப்பட்டு, ஸோ பாசிபிளி இந்த ஒயிட் ஷர்ட் மூலியமாக அந்த ஃபீமேல் அல்ட்ரான் உருவாயிருக்கலாம் நினைக்கிறேன். பட் தெரில. பட் நம்ம ஒயிட் ஷர்ட்லேயே நம்ம தாரோட இருக்காரு உண்மையிலே புரியவே இல்லை. ஸோ பாசிபிளி இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் நிச்சயமாக மூவியில் நிச்சயமாக இருக்கும். அண்ட் இந்த யங் அவெஞ்சர்ஸ் டீமுக்கு பாசிபிளி நம்ம ஸ்டார்லார்டே ஒரு மிகப்பெரிய கேப்டனாக இருக்கலாம். இந்த கஷ்டப்பாட்டில் நம்ம இந்த வகையிலையுமே கேப்டன் அமெரிக்கா யாருமே காமிக்கல, ஸ்பைடர்மேன் வால்டா யாருமே காமிக்கல. இது எல்லாமே ஒரு கஷ்ட ஆர்ட் தான். எல்லாமே அப்படியே பார்த்துல வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது முக்காசியாக தான் வந்துடும், அது கன்ஃபார்ம். பட் நிச்சயமாக இதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாசிபிளி எங்கள் வயசுக்கு நம்ம ஸ்டார்லார்டே கேப்டனாக இருக்கலாம், அது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் நிச்சயமாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே டேங்கர் நிச்சயமாக ருசோ நம்பிக்கை வச்சு அதை அவங்க கெடுக்கலை. லாஸ்ட்டு ஆர்ட்டே தெரியா இருக்குது. அப்போ படம் எந்த மாதிரி இருக்கும் தெறிக்க இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயம் படம் ஆசமாக இருக்கும். கைஸ் சீக்கிரம் வீடியோ பார்த்துருங்க. எப்போதான் வீடியோ தூக்கப்படலாம், பிகாஸ் யாரெல்லாம் போடுறாங்க அவங்க தூக்கிட்டு இருக்காங்க. நான் உண்மையிலே பிரேவாக அந்த வீடியோ போடுறேன். நிச்சயம் வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் நான் உங்களை அடுத்த பார்க்குறேன். அண்டில் பாய்.